மாநில கொங்கு பேரவை பொதுக்குழு கூட்டம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாநில கொங்கு பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டம் கோவை SPR அரங்கில் மாநில தலைவர் SP ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் கொங்கு K தேவராஜ் வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழக அரசின் கடன் சுமை, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு, வேலைவாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை, குடிமராத்து பணிகள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட 12 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தமிழக வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனுக்காக அதிமுக கூட்டணியை ஆதரித்து மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர மாநில கொங்கு பேரவை பாடுபடும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் செல்வபிரபு நன்றி கூறினார். வணக்கம். மாநில கொங்குவாள கவுண்டர்கள் பேரவையின் சார்பாக இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலே வருகின்ற 5 ஆண்டுகள் எப்படி இந்த நாட்டிற்கு நல்லது யார் செய்வார்களோ அவர்களை ஆதரித்தும், கடந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருந்தது அதை களைவதற்கு என்னென்ன வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இறுதியிலே எடுத்த முடிவு, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொங்கு சமுதாய மக்களின் சார்பாகவும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பாகவும் விடுத்த கோரிக்கை, அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த பொதுக்குழு கூட்டத்திலே நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்திலே 70 ஆண்டு காலம் வாங்கிய கடனை 5 ஆண்டுகளிலே 5.5 லட்சம் கோடியை வாங்கி 150 மடங்கு சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி, தொழில் வரி, பத்திரப்பதிவு வரி எதிலே ஏற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றி கோயிலிலே போடக்கூடிய உண்டியல் வருமானத்தையும் கொள்ளையடித்து நாட்டை 10.5 லட்சம் கோடி கடனாக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சரியான அணுகுமுறை இல்லாதனால், ஆட்சி இல்லாதனால் அவரை கட்சியில் இருந்தும் அவருடைய பதவியிலிருந்தும் இந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து வந்து ஒரு முதல்வர் நாற்காலியை அமர்ந்து உட்காருகின்ற பொழுது பஞ்சத்திற்கு பிறகு புயலுக்கு பிறகு உட்கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனைக்கு பிறகு கொரோனா காலம், இத்தனை பிரச்சனையும் அவர் செயல்படுத்துகின்ற போது கடன் வாங்காமல் இந்த நாட்டை நல்லாட்சி செய்து எல்லா நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் இருந்திருந்தால் இந்த நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக திகழ்ந்திருக்கும்.